எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸில் ரொம்பவே சூப்பராக 6 வகையான குயிக் சட்னி ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது சட்டுன்னு வீட்டில் செஞ்சிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு டெய்லி என்ன சமைக்கிறதுன்றதுக்கான கவலையே வேண்டாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம தக்காளியே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்ல எண்ணெய் மிதக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தக்காளி சட்னியை விட இந்த சட்னியை தான் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இதுக்கு 2 பூண்டை நல்லா இந்த மாதிரி உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு புளியை நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பூண்டையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்க போகிறோம். ஸோ இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சட்னி உங்களுக்கு நிறைய நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இது சீக்கிரமாக கெட்டு போகவே போகாது. ஸோ பாருங்கள், நம்மளோட பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயிலில் வதங்கிட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லாவே போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லாவே இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லாவே ஃப்ரை பண்ணி விடுற சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா பாத்திரம் உங்களுக்கு தீஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே கலந்துட்டு இதை கொதிக்க வைக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட எண்ணெய் எல்லாம் பார்த்து நல்லா மேலே மிதந்து வரும். ஸோ இந்த மாதிரி மிதந்து வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நீங்கள் நல்லாவே கொதிக்க விடணும். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லாவே கொதிக்க வச்சுட்டு சுண்ட வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், பொங்கல் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தக்காளியே இல்லாத சூப்பரான தக்காளி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சட்னி ரெசிபி ரொம்பவே யம்மியாக முடிஞ்சிச்சு. பாருங்கள், நல்ல எண்ணெய் மிதக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட சட்னி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் சட்னி. காரமே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை நல்லாவே நம்ம வதக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். ஒரு அரை வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு கொட்டை அளவுக்கு புளி அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ இது வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சட்னி பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் நம்ம பூண்டு சேர்க்குற உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் இந்த தாளிப்பை ஊற்றிட்டா சூப்பரான சட்னி உங்களுக்கு காரமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சட்னி பிடிச்சிருந்தா மறக்காமல் கல்பனா பிளாஸாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட 3வது சட்னி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட 3rd டைப் ஆஃப் சட்னி. ஸோ இது இந்த சீசனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சட்னி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பருப்பு நம்ம நல்லாவே வறுக்க போகிறோம் எண்ணெயில்.
இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே வறுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை அளவுக்கு வந்து புளி இதையும் சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ இதை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பூண்டு, இந்த பூண்டையும் வந்து சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயமையும் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் உங்களுக்கு முள்ளங்கி வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், அதாவது முள்ளங்கி சட்னி. ஸோ முள்ளங்கியை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட போகிறோம். ஸோ முள்ளங்கி சட்னி ஆச்சு இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது கூடவே வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி வந்து உங்களுக்கு வீட்டிலே ரெடி ஆகிடும். ஸோ முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இதில் முள்ளங்கி போட்டிருக்கீங்கன்ற விஷயமே வந்து தெரியாது, அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இந்த சட்னி இருக்கும். ஸோ இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாளிச்சும் சாப்பிட்னா இல்லை அப்படியே வந்து நீங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட தாளிப்புக்கு வந்து அதே மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து தாளித்து சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அண்ட் குயிக்கான ஒரு முள்ளங்கி சட்னி வந்து வீட்டிலே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மாங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா மாங்காயில் சட்னியா அப்படின்னு யோசிக்காதீங்க, ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு மாங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாசி வந்து வெங்காயம் வந்து நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளோட மாங்காய் சட்னிக்கு. இன்னுமே வந்து டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மாங்காய் சட்னியில் மாங்காய் துவையல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சாதத்துக்கூடையோ இல்லை வந்து இட்லி தோசை கூடையோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து மாங்காயில் செஞ்ச சட்னின்னு யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து இந்த சட்னி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தாளிச்சும் சாப்பிடலாம், இல்லை அப்படியும் சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சட்னியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி சாதத்தோடு செஞ்சு சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். ஸோ குயிக்கான நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு உளுத்தம்பருப்பு சட்னி, உருது டால் சட்னி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, ஒரு 5லேருந்து 6 வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லாவே வந்து வறுத்துக்க போகிறோம். நம்மளோட உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை அளவுக்கு புளி. ஸோ இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா சட்னிலையுமே வந்து நம்ம புளி சேர்க்குறோம், அந்த புளிப்பு இருந்தால் தாங்க சட்னிக்கே ஒரு டேஸ்ட்டு. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டையும் வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து வறுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துடணும். சூப்பரான ஒரு உளுந்தம்பருப்பு சட்னி வந்து வீட்டிலே வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட உளுந்தம்பருப்பு சட்னி. ஸோ தாளிப்பையும் வந்து மேலே சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்,
நம்மளோட கடைசியாக ரொம்பவே ஸ்பெஷலான புதினா சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புதினா சட்னி யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம எல்லாருக்கும் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புதினா சட்னி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பை வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லாவே வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம நல்லாவே வந்து வதக்க போகிறோம். இதை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நான் இதில் ஒரு 2 கை அளவுக்கு வந்து புதினா வந்து சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துட்டு புதினா வந்து நல்லாவே வந்து வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் வந்து அரைக்கணும். கடைசியாக வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் ஜாஸ்தி சேர்த்தா நல்லா இருக்காது, கம்மியாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்தால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. சூப்பரான புதினா சட்னி பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட 6 வகையான சட்னியுமே ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து சைட் டிஷ் என்னென்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு சட்னி வந்து விதவிதமாக செஞ்சு அசத்துங்க. ஸோ நம்ம சூப்பரான ஒரு அறுசுவை சட்னி ரெசிபீஸ் வந்து பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அ அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.